அது என்னமோ சார், சின்ன வயசுலேருந்தே நாங்கள் தனியாக இருக்கனால எனக்கு இது வரைக்குமே தனியாக தான் வளர்ந்து முன்னேறணும் ஒரு குறிக்கோள் மட்டும்தான் மாதிரி தர. அந்த முன்னேற்றம் எங்கிருந்து வந்துச்சு? படிச்சனால வந்துச்சு. அந்த படிப்பு யார் கொடுத்தா உனக்கு? உங்க அம்மா தானே கொடுத்தாங்க. நீயா முளைச்சு, நீயா படிச்சு, நீயா வந்துட்டியா? சொல்லு சார். மைக் கூட தப்பா போச்சு, அதிகமாக பேசுகிறாங்க. சொல்லு. வைஃப் அதிகமாக பேசுகிறாங்களா? ஆமாம், மைக் இல்லைப்பா, அவங்க பேசினாங்கன்னா உங்களோட பாயிண்ட் வேணும்ல. அந்த இடத்துல பாயிண்ட் இல்லைங்க சார். என் குடும்பத்துக்கு இருமா, வராது. அவரே பேச மாட்டாரு. நீ வேற பாயிண்ட் இல்ல பாயிண்ட் இருந்தா மறந்துடுவாப்ல. பாயிண்ட்டுக்காக தான் டைம் எடுத்துக்கிறேன், வெயிட் பண்ணு. பாயிண்ட் வரட்டும் வெயிட் பண்ணிருக்காப்ல. யோசிச்சுதான் சொல்லணும். நான் எதுக்கு யோசிக்கணும்? நடந்ததை தானே நான் சொல்றேன். இதே ஒரு பொண்ணு அவருக்கே பிறந்த வயசுக்கு வருது. அந்த இடத்துல எல்லாரும் வரணும்னு நினைப்பாரா, இல்ல நான் தனியா தான் எல்லாமே பண்ணுவேன் நீ நினைப்பியா? சொல்லு. எங்க அப்பா வரணும், எங்க அம்மா வரணும், உங்க அம்மா வரணும், சித்தி வரணும், எல்லாம் வரணும்னு சொல்லுவே இல்ல. இல்ல நான் தனியா தானே சம்பாரிச்சு நான் தனியா எல்லாம் பண்ணிக்குவேன், நீ பண்ணுவியா? எல்லாரும் வேணும் சொல்லுவேல்ல சார். மைக் மாத்திடலாங்க சார், பதில் சொல்ல முடியல. இது வரைக்கும் எனக்கு 6 வருஷம் ஆயிடுச்சுங்க சார். இது வரைக்கும் எனக்கு ஒண்ணுக்குமே பதில் வரல. எனக்கும் தான் பதில் வரல. நானும் அதான் கேட்டுட்டு இருக்கேன். பக்கத்துல இருக்க பாட்டிமா உங்களை என்ன பண்றது, இங்கே இந்த போடு போடுது, வீட்டுல என்ன போடு போடுவோம். அந்த அம்மா அந்த அம்மாக்கு க்ளோஸ் வச்சிருந்தா பாத்திருப்பீங்க. ஒண்ணு இல்லைங்க சார். பாட்டிமா நான் பாத்துட்டேன், நீங்க பண்ணத பாத்துட்டேன்.